ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுக்கிரன் சனி பரிவர்த்தனை. சுபிட்சங்கள் தரும் சுக்கிரன் சனி பரிவர்த்தனை. பரஸ்பரம் பரிவர்த்தனை என்பது ஒரு கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய மறைமுகமான ஆட்சி வலு. இரண்டு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்ளும் போது அந்த இரண்டு வீடுகளும் வலிமை அடைகின்றன. ஆட்சி பெற்ற வீடுகளில் அமர்ந்ததற்கு நிகராக பலன்களை தரும். இதில் சுக்கிரனும் சனியும் ஒருவருக்கொருவர் அதிநட்பு கிரகங்கள். எந்த சூழ்நிலையிலும் பெரிய அளவில் கெடுதல்களை தராத இருவர். சனி பகவானுடைய வீடுகளில் சுக்கிரன் அதிநட்பு பெறுவதும், சுக்கிர பகவானுடைய வீடுகளில் சனி பகவான் அதிக வலு பெறுவதும் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒன்று. சுக்கிரனுடைய வீடான துலாத்தில் சனி பகவான் உச்ச வலிமையையும், ரிஷபத்தில் சம உச்ச வலிமையையும் பெறுவார். சனி பகவானுடைய வீடான மகர கும்ப வீடுகளில் சுக்கிரன் அதிநட்பு நிலையை பெறுவார். ஆக இவர்கள் பரிவர்த்தனை பெறும்போது இந்த இரண்டு இல்லங்களும் வலுப்பெறுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் ஒரு சூட்சுமம் ஒளிந்திருக்கிறது. எப்போதும் ஒரு இயற்கை சுவர் ஒரு பாவ வீட்டில் சென்று அமரும் போது அந்த வீடு புனிதப்படுத்தப்படும். அதே மாதிரி ஒரு இயற்கை பாவி ஒரு சுப வீட்டில் வந்து அமரும் போது, ஒரு இயற்கை சுபரின் வீட்டில் வந்து அமரும் போது இவரின் பாவத்தன்மை வடிகட்டப்படும். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை நுணுக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு இயற்கை சுபகிரகம் ஒரு பாவ வீட்டில் போய் அமரும் போது அந்த வீடு சுபத்துவப்படுத்தப்படும், வலிமைப்படுத்தப்படும். ஒரு இயற்கை பாவ கிரகம் ஒரு சுபரின் வீட்டில் வந்து அமரும்போது இந்த கிரகம் வலிமைப்படுத்தப்படும் நல்ல நிலையில். ஸோ அந்த வகையில் சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடையும் போது இருவருமே தாங்கள் பரிவர்த்தனை பெற்ற வீட்டின் நற்பலன்களை தருவதற்கு ஜாதக ரீதியாக தயாராவார்கள். இதில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதுதான் சூட்சம். எந்த லக்னத்தில் பிறந்திருந்தீர்கள் என்றாலும் சனி பகவான் சுக்கிரனுடைய வீடுகளில் அமர்ந்திருக்கும் நிலையில், சுக்கிர பகவான் சனியுடைய வீடில் அமர்ந்திருக்கும் நிலையில், இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் மேசம் முதல் மீனம் வரைக்கும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பரிவர்த்தனை பெற்ற வீட்டின் அடிப்படையில் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக மேச லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா 2-7 சுக்கிரன் இவர் பரிவர்த்தனை பெறணும்னா 10-11ஆம் இடத்துல சனியோட பரிவர்த்தனை பெறுவார். இதில் 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெறும்போது மகாதன யோகம் ஆக்டிவேட் ஆகும். 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் இவர்கள் பரிவர்த்தனை பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமணத்துக்கு பிறகு தொழில் விருத்தி, முன்னேற்றம், யோக பாக்கியதைகள் கிடைக்கும். 2ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் பரிவர்த்தனை பெறும்போதும் கூட பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றங்கள் போன்றவை ஏற்படும். ஒரே ஒரு பரிவர்த்தனை தான் இவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையாக அது இருந்ததுன்னா 2 முறை திருமணம் நடக்கும் விதி உண்டாகும். 11ஆம் அதிபதியான கும்ப சனி 7ஆம் இடத்தில் போய் உச்சம் பெறுவதும், 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் வந்து அமரும்போது மட்டுமே இங்கே நெகட்டிவ் பலன், இருதார குற்றம் ஏற்படும் விதி உண்டாகும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பலன் இருக்கும். மற்றபடி இந்த பரிவர்த்தனை சுபம். புரியுதுங்களா? ரிஷப லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி பரிவர்த்தனை மூலமாக வலுவடைகிறார் அப்படின்னு போயிடலாம். லக்னம் 1 மற்றும் 9ஆம் இடத்துக்கு, 1 மற்றும் 10ஆம் இடம் 9ஆம் இடம் பரிவர்த்தனை அப்படிங்கிறத இவர் ஏற்படுத்த முடியும். லக்னாதிபதி சுக்கிரன் போய் 9 மகரத்தில் உட்காரலாம் அல்லது 10 கும்பத்தில் உட்காரலாம். அதே மாதிரி சனி பகவான் லக்னத்தில் வந்து உட்கார்றது சிறப்பு. இதில் இன்னொரு பரிவர்த்தனையாக ஏற்படுவது 6, 9, 10ஆம் பரிவர்த்தனைகளாக வரும். இது நல்ல வேலை, முன்னேற்றம், பொருளாதார வெற்றி போன்றவற்றை தரும் அமைப்பாக போய்விடும். இப்போ லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கார், கும்பத்தில். இந்த வீட்டுக்குடைய சனி பகவான் துலாத்தில் போய் உச்சமாகும் போது இது வந்து லக்னமும் 10ஆம் இடமுங்கிறது மாதிரி வராமல் 6ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். அப்போ ஒரு தைதன்ய பரிவர்த்தனை இதற்குள் ஒளிந்திருக்கும் என்றாலும் கூட இந்த பரிவர்த்தனையின் மூலமாகவும் லக்னம் மறைமுகமாக வலுப்பெறும் மற்றும் அந்த வீடுகள் வலுப்பெறும். அதன் மூலம் ஜாதகருக்கு வளர்ச்சி, முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இவங்க பரஸ்பரம் நண்பர்கள்ங்கிறதுனால சனி சுக்கிரன் பரிவர்த்தனையில் பாதிப்புகள் எதுவும் இல்லாத நிலை உள்ளதுங்கிறது ரிஷப லக்னத்தை எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5-12 சுக்கிர பகவான் 8 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான்கிறதுனால இந்த பரிவர்த்தனையில் ஒரு தைதன்ய பரிவர்த்தனையும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள நுழை.
காரணம் 5ஆம் இடம் 9ஆம் இடம்ங்கிற 2 சுப வீடுகள் இதற்குள் சம்பந்தப்பட்டாலும் 8 மற்றும் 12ஆம் இடம்ங்கிற பாவ வீடுகளும் இதற்குள் சம்பந்தப்படும் போது இது பாவ வீட்டின் அடிப்படையில் பரிவர்த்தனை என்பது இல்லாமல் இருப்பது மட்டுமே முழுமையான சிறப்பாகும். 12ஆம் இடத்துல சனி இருந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்கார்ந்தாருன்னா 8, 12 பரிவர்த்தனைங்கிற போது இவர் இடம் மாற்றம், வெளியூர், வெளி தேசம், வெளிநாட்டில் வசிப்பதுங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் கொடுத்து அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில் அவர் 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை அடைவது, 9ஆம் அதிபதி 5இல் பரிவர்த்தனை அடைவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பாக்கியம், முன்னேற்றம், பொருளாதார வெற்றி போன்றவை ஏற்படும். ஒரு நல்ல வீடு, ஒரு கெட்ட வீடு பரிவர்த்தனையும் இதில் நிகழும் வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ 5 சுக்கிரன் 8ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்து 8 சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெறுறது அப்படிங்கிறது கூட தைதன்ய பரிவர்த்தனை இன்னொரு சூட்சமம். ஆனால் பரஸ்பரம் மிதுன லக்னத்திற்கு சுக்கிரனும் சரி சனியும் சரி நண்பர்கள். அப்போ இவர்கள் இந்த வகையிலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த நெகட்டிவ் வீடையும் தாண்டி சுப பலன்களை தரும் வாய்ப்புகள் உண்டாகும். கடகலக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பாதகாதிபதியாகவும் சுக பாதகாதிபதியாகவும் சனி பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் வருவாங்க. இதில் 8, 11 பரிவர்த்தனை அவ்வளவு சிறப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த பாதகஸ்தானம் வலுப்பெறும், அட்டமஸ்தானம் வலுப்பெறுங்கிறதுனால மறைமுக லாபங்கள், துன்பங்கள், சட்டத்திற்கு புறம்பான செயல்கள், சிக்கல்கள் போன்றவை ஏற்படும். அதே மாதிரி 7, 11 பரிவர்த்தனை அப்படிங்கிற நிலை வரும்போது தாரதோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் போன்றவை உருவாகும். 4ஆம் இடம் 7ஆம் இட பரிவர்த்தனை என்பது சிறப்பாகவே அமையும். 4 சுக்கிரன் 7ல் போய் உட்கார்றது, 7 சனி பகவான் 4 உச்சம் பெறுறதுங்கிறது திருமணத்துக்கு பிறகு, கூட்டு தொழிலுக்கு பிறகு பட்டம், பதவி, அந்தஸ்து, பொருளாதார வெற்றி, முன்னேற்றம் போன்றவற்றை தரும். எப்படி பார்த்தாலும் கடக லக்னத்துக்கு சனி சுக்கிரன் பரிவர்த்தனைங்கிறது 50-50 சாய்ஸ் தான். லாபாதிபதி என்கின்ற முறையில் சுக்கிரன் 7ல் அமர்வது என்பது திருமணத்திற்கு பிறகு லாபம், முன்னேற்றம் போன்றவற்றை தரும் என்றாலும் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுத்து விடும் வாய்ப்பை கொடுக்கும். அதனால இவர்களுக்கு 50% இந்த பரிவர்த்தனை எங்கு நிகழ்கிறது என்பதை பொறுத்து நற்பலனும், மாறி நடக்கும்போது தீய பலன்களும் கலந்தே தான் இருக்கும். இது அப்படியே சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்கின்ற 2 மோசமான அமைப்புகளில் சனி பகவான் வரும்போது 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி என்கின்ற நிலையில் சுக்கிரன் வருவார். இதில் 3, 6 பரிவர்த்தனைகளை சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. இது நெகட்டிவான ஒரு பலன்களை தரக்கூடியது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சம்பந்தப்படும் ஏதாவது ஒரு வகையிலைங்கிற அடிப்படையில் 7, 10 பரிவர்த்தனை என்பது மட்டும் இவர்களுக்கு ஒரு சிறப்பை தரும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு தொழில் விருத்தி, முன்னேற்றம், யோக பாக்கியதைகள் போன்றவற்றை கொடுக்கும். 3, 7 பரிவர்த்தனையாக வரும்போதும் கூட திருமணத்துக்கு பிறகு முரண்பாடான தொடர்புகள் ஏற்படுங்கிறது மாதிரியான விதியை கொடுத்து விடும் அமைப்பு தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெறும்போது அந்த வீடுகள் நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டாகிவிடும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னாலே அந்த 7ஆம் இடம் என்கின்ற கும்பத்தின் கடுமையான நெகட்டிவ் பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். அது சிம்மத்துக்கு ஒரு விதத்தில் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் இடமான சுக்கிரனுடைய வீட்டில் சனி பகவான் அமரும் போது இரும்பு தொழில், தொழிலாளர்களால் லாபம், தொழில் மூலம் முன்னேற்றம், திருமணத்துக்கு பிறகு தொழிலில் விருத்தி அப்படிங்கிற மாதிரி பலன் வரும். அப்போ சிம்ம லக்னத்துக்கும் இது ஒரு 50-50 சாய்ஸில் வரும். கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் முழுமையான சுபராகி விடுவதனால இவர் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை பெறுவது மட்டுமே நெகட்டிவ். 2 சுக்கிரன் 6ல் போய் உட்கார்றது, 6 சனி 2ல் உச்சம் பெறுவதுங்கிறது சற்று சிறப்பு குறைவான நிலை என்றாலும் கூட இதிலும் கூட நல்ல வேலை, நல்ல கடன் கிடைப்பது, எதிரியினால் தன லாபம் ஏற்படுவது, குடும்ப வாழ்க்கையில் முன்ன பின்ன சிக்கல்கள் இருந்தாலும் பொருளாதார வெற்றி ஏற்படுவதுன்னு இருக்கும். அதே நேரம் 5, 9 பரிவர்த்தனையாக பாக்கியாதிபதியாகவும், பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதி பரிவர்த்தனை கிடைக்கும் போது மிகச்சிறந்த ராஜயோகத்தை தங்களுடைய தசாபுத்தி காலங்களில் ஜாதகர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். 2ஆம் அதிபதி என்கின்ற முறையில் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்வது, 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்வது, குழந்தைகள் பிறந்த பிறகு குலதெய்வத்தின் அருகிடகத்தினாலே ஜாதகர் வாழ்நிலையில் உயர்நிலை பெறுவதற்கான யோகிதைகள் உண்டாகுங்கிற அடிப்படையில் இதுவும் ஒரு நல்ல பரிவர்த்தனை தான். மொத்தத்தில் கன்னிகா லக்னத்துக்கு சுக்கிரன் சனி பரிவர்த்தனை எந்த நிலையில் இருந்தாலும் 6ஆம் இடமே சம்மந்தப்பட்டுட்டாலும் கூட வளர்ச்சி நிச்சயம் இருக்கும். 90% நல்லா. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7, 12ஆம் இடத்துக்குடையவரா சுக்கிரனும் 3, 4ஆம் இடத்துக்குடையவரா சனியும் இருவருமே பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் வரும். ஆயினும் 4, 7 பரிவர்த்தனை என்பது ஒரு விதத்தில் நற்பலன்களை மிகுதியாக தரக்கூடியதாக இருக்கும். 4, 12ஆம் இடத்து பரிவர்த்தனை என்பது வெளியூரில் சொத்து சேர்ப்பது, வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் போன்றவற்றை கொடுக்கும் அமைப்பாகும். 3, 7 பரிவர்த்தனை அப்படிங்கிற நிலையில் அது வரும்போது திருமணத்துக்கு பிறகு ரகசிய தொடர்புகள், ரகசிய நடவடிக்கைகள் போன்றவற்றை கொடுப்பதாகவும், 3, 12ஆம் இடத்து பரிவர்த்தனைன்னு வரும்போது அதுவும் ஒரு மாதிரி சுமாரான பலன்கள்ங்கிற மாதிரி வரும். ஸோ விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் சனி பரிவர்த்தனை என்பது 50% நல்ல பலன்களை தரக்கூடியது.
தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கும் சனி பகவான் 2 மற்றும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதிங்கிறதுனால ஆதிபத்திய விசேஷமான வீடுகள் என்பது இங்கே எதுவுமே இருக்காது பெருசா. ஆயினும் இது ஒரு மாதிரி மோசமான வீடுகளின் அமைப்புகள் பெரிதாக இல்லை. இந்த 2ஆம் இடம் 6ஆம் இடம் பரிவர்த்தனைங்கிறது மட்டும் கொஞ்சம் சுமாரான பலன்களை தரும். 2 கூடைய சனி 6ல் போய் உட்கார்றதோ 6 கூடைய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்றது மட்டும் சற்று நெகட்டிவான பலன்கள் இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள், கொடுத்த காசு திருப்பி வராதுங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 3 11ஆம் இடத்து பரிவர்த்தனைகள் என்பது முயற்சிகளால் வெற்றி, மறுதிருமண வாய்ப்புகள், அதன் மூலம் யோகங்கள், திருமணத்துக்கு பிறகு நல்ல லாபம் மேன்மை ஏற்படுவதுங்கிற மாதிரி ஒரு சூட்சுமமான பலன்களை கொடுக்கும். தொடர்புகளால் ஆதாயம் தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுனால 60-70% இது நற்பலன்களை தரக்கூடிய பரிவர்த்தனைகளாகவே இருக்கும். மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கு இவங்களுடைய பரிவர்த்தனை பற்றி கேட்கவே வேண்டாம். மிக அற்புதமான யோக பாக்கியங்களை தரக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மகர லக்னத்துக்கு சுக்கிரன் சனி பரிவர்த்தனை எந்த நிகழ்வு எப்படி இருந்தாலும் சிறப்பு தான். 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியாக இருந்தாலும், 5ஆம் அதிபதி லக்னாதிபதியாக இருந்தாலும், 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக இருந்தாலும், 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக இருந்தாலும், எங்கே பார்த்தாலும் மகர லக்னத்துக்கு இது ஒரு ராஜயோக பரிவர்த்தனையாகும். 100% வெற்றி வாய்ப்புகளை தங்களுடைய தசாபுத்தி காலங்களில் கொடுத்துடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இவர் லக்னாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வருவார். சுக்கிரன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வந்துடுவார். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே அதே அளவுக்கான யோகங்கள் உண்டுனாலும் கூட ஒரே ஒரு மைனஸான அமைப்பு 12ஆம் அதிபதிங்கிற நிலையும் சனியே பெறுவாருங்கிறதுனால அதில் லைட்டாக வெளியூர், வெளிதேசம், வெளிநாடுங்கிறது போகிற மாதிரி வரும். மற்றபடி 1-4, 1-9 பரிவர்த்தனை, 12-4, 12-9ங்கிற பரிவர்த்தனைங்கிறது மாதிரி இது வரும். ஆக மகர கும்பலக்கணக்காரர்களுக்கு சனி சுக்கிரன் பரிவர்த்தனை ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு தான். வேறு பாவக்கோள்களின் இணைவுகள் இல்லாத நிலையில் நிச்சயமாக வலிமையான யோகத்தை தரக்கூடியதாக போயிடும். மீனலக்ன ஜாதகர்களுக்கு கிட்டத்தட்ட தனுசு மாதிரியாக தான், பெரிய ஆதிபத்திய விசேஷங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு விரய வீடு, ஒரு லாப வீடு, ஒரு 3ஆம் இடம், ஒரு 8ஆம் இடம்னு ஒரு 8-12ங்கிற 2 வீடுகளின் தொடர்புகள், 3ங்கிற இன்னொரு மறைவு ஸ்தானத்தின் தொடர்பும் வந்துடும். 3, 6, 8, 12ங்கிற 4 மறைவு ஸ்தானங்களில் மீன லக்னத்திற்கு 3 மறைவு ஸ்தானங்கள் இதில் ஆக்டிவேட் ஆகும் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறதன் மூலமாக. இதில் வந்து பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லைங்கிறது 3-11 பரிவர்த்தனை அப்படிங்கிறது மாதிரி வரும். 3 கூடைய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்வதும் 11 கூடைய சனி 3ஆம் இடத்தில் அமர்வதுங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்புன்னு எடுத்துக்கலாம். மற்ற விதமான பரிவர்த்தனைகள் அவ்வளோ பெரிய யோகம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் வரும். ஆக 12 லக்னங்களுக்கும் இந்த சனி சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது வீடுகளின் அடிப்படையில் நன்மைகள் தரும். சனி பகவானுடைய வீடுகள் பாவ வீடுகளாக அறியப்படும் போது அங்கே சுக்கிரன் மாதிரியான ஒரு இயற்கை சுவர் வந்து உட்கார்றது அந்த வீட்டின் மூலம் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை சற்று மிகுதியாகும். நல்ல வேலையால் அமையிறது, வெளிநாட்டு பயணம் அமையிறது, லாப மேன்மைகள் அதிகரிக்கிறது, தொழில் விருத்தி ஏற்படுவதுங்கிற மாதிரியான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அதுலேயும் உங்களுடைய ஆதிபத்திய விசேஷங்களும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ரிஷப லக்னம் துலா லக்ன ஜாதகர்களுக்கு சரி, மகர லக்னம் கும்ப லக்ன ஜாதகர்களுக்கு சரி 100% நற்பலன்களை சனி சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனம் கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு ஒரு 75% நற்பலன்கள் இருக்கும். கடக கும்பலக்கண சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு 50-50 சாய்ஸ் ஆகி போய் மேசம் மற்றும் விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு 50-50% வரும். தனுசு லக்ன ஜாதகங்களுக்கு ஒரு 70% நற்பலன்கள் இருக்கும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு வெறும் 30% நற்பலன் தான் இந்த சுக்கிரன் சனி தரக்கூடிய சுபிட்சமான பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.